யோபு முதலாம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். Book of Job chapter 1 verses 1 to 5 சேர்ந்து வாசிச்சாங்க. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைத்தார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபு புஸ்தகத்துல இன்னைக்கு மூன்று முக்கியமான சத்தியங்களை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஒன்று, பாடுகளை குறித்து பார்க்க போகிறோம். 2வது, ஐஸ்வர்யத்தை குறித்து பார்க்க போகிறோம். 3வது, பிள்ளை வளர்ப்பை குறித்து பார்க்க போறோம். 3 காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். சஃபரிங்ஸ், ரிச்சஸ் அண்ட் சைல்ட் அப்ரிங்கிங். இந்த 3 முக்கியமான காரியங்களை குறித்து ஒரு சில சத்தியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதல் காரியம், பாடுகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோபு புஸ்தகம் வந்தாலே எல்லாருக்கும் நம்ம நல்லா தெரியும், பாடுகளுக்கு இந்த யோபுவை ஒரு எடுத்துக்காட்ட திருஷ்டாந்தமா வேதத்துல சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். உலகம் எங்கும் பாடுகள் ஏன் வலி, ஏன் வேதனை, ஏன் கஷ்டம் அப்படிங்கிற கேள்விக்கு பலவிதமான விளக்கங்கள் என்னதான் வந்தாலும் அதுக்கு தெளிவான ஒரு முடிவு எங்கேயும் உலகத்துல நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ஏன் பாடுகள் என்கிற அந்த கேள்விக்கு இந்த யோபு புஸ்தகம் நமக்கு அழகான பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பாடுகளை குறித்து ஒரு சில இந்த யோபு புஸ்தகத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்களை நம்ம யோசிக்க போறோம். முதல் காரியங்க, இந்த யோபுவை குறித்து நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு காரணமே என்னன்னா அவருடைய பாடுகள் தான். இப்ப யோபு பெரிய ஆள் தான். அந்த வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 3ஆம் வசனத்தின் கடைசியில வாசிச்சீங்கன்னா, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனா இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். ரொம்ப பெரிய ஆளு, அன்னைக்கு உலகத்திலே பெரிய ஆளு. எந்த அளவுனா, ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர்றான்னு சொல்லி கேட்ட போது அவன் என்ன சொல்றான்? பூமி எங்கும் உலாவி. யோபு 1ஆம் அதிகாரம் 7வது, ஜோப் சாப்டர் 1 verse 7. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். நம்ம பாருங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு எங்களை பார்த்து கேட்கிறாங்கன்னா, நாங்க கீழ் சாத்தம்பூர்ல இருந்து வர்றோம்னு சொல்லுவாங்க. உடனே என்னன்னு கேட்பாங்க? பாபு பிரதர் வீட்டுக்கு போனீங்களா, எஸ்தர் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க? சாதாரணமா கேட்பாங்க. அஜய் விஜய் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இங்க எங்க இருந்து வர்றாங்க இவங்க? ஊட்ஸ் தேசத்திலிருந்து வந்தேன்னு அவர் என்ன செய்யல, அவரு சொல்லல. அவர் என்ன சொல்லி சொல்றாரு? பூமியில் எங்கும் உலாவி நான் வந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் பொறுத்தல அந்த பூமியில முக்கியமான நபரை யாருதான்? இந்த யோபு தான். அப்படி ஒரு அவ்வளவு இம்பார்ட்டன்டா பர்சனா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய பணம் இல்ல, அவருடைய பெருமை இல்ல, அவருடைய பாடுகள் தான் அவரை குறித்து நம்ம முக்கியமா பேசுறதுக்கு காரணம். என்ன சொல்ல விரும்புறேன்னாங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை முக்கியப்படுத்த விரும்புகிறாருன்னா, அல்லது உயர்த்த விரும்புகிறாருன்னா, ஒரு மாடலா வைக்க விரும்புகிறாருன்னா, ஒரு எடுத்துக்காட்டா மற்றவங்களுக்கு வைக்க விரும்புகிறாருன்னா, ஆண்டவர் பயன்படுத்துகிற முக்கியமான வழி என்ன? உபத்திரவம். ஏன்னா உபத்திரவத்துலதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குணாதிசயம் என்ன செய்யும் தெரியும். அவனுடைய எல்லாம் நல்லா நடக்கும்போது சாத்தானே அதான் சொல்றான், ஏன் யோபு உங்களை இவ்வளவு நல்லா வணங்குகிறான், ஆராதிக்கிறான்னா நீங்க அவனை என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? வேலை அடைச்சு வச்சிருக்கிறீங்க. என்னால ஒண்ணும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்ப அவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதமா நடக்குது, நல்ல மார்க் வாங்குறாங்க, ஆடெல்லாம் நல்ல விலைக்கு என்ன செஞ்சிருது, விற்கிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது, எல்லாம் நல்லா இருக்கு.
எல்லாம் நல்லா இருக்கும்போது எல்லாரும் கடவுளை வணங்குவாங்க. ஆனா பாடுகள் மத்தியில தான் அவங்களுக்கு உண்மையான குணாதிசயம் என்ன செய்யும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த யோபுவை உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா மாற்றுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினது ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் பயன்படுத்தினது ஏதோ ஒரு அவனுக்கு கிடைத்த நன்மைகள் அல்ல, ஆண்டவர் பயன்படுத்தினது பாடுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த யாக்கோபு நம்ம பின்னாடி அந்த வசனம் வாசிப்போம். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள், யாக்கோபு 5:11 நினைக்கிறேன், நம்ம பின்னால வாசிப்போம். அதையே அங்க வாசிப்போம். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. அப்போ யோபுவை குறித்து நம்ம கேள்விப்படுகிறதற்கு காரணம், அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம், அவர் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவருடைய பாடுகள். இப்ப நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் நம்மள ஏதோ ஒரு கூட்ட ஜனத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறாரு, ஒரு கிராமத்துல ஊழியத்துக்கு என்ன பயன்படுத்த விரும்புகிறாரு, ஒரு ஊரை சந்திக்க ஆண்டவர் விரும்புகிறாரு, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஜாதி ஜனத்தை தான் பக்கமா கொண்டு விரும்புகிறாருன்னா என்னை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு, என்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் பயன்படுத்துகிற முக்கியமான வழி பாடுகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 வசனம் பாஸ்டர் வாசிச்சலாம். ரோமர் 8:18 இந்த பாடுகள் தான் நமக்கு உயர்வுக்கு காரணம், பாடுகள் வந்தாதான் அதுக்கு பின்னால உயர்வு இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லக்கூடிய ஒரு 3 வசனம் ஃபாஸ்ட்ல நம்ம பார்த்துடலாம். அது நமக்கு நல்லதுதான், அது பிரயோஜனத்துக்கு தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ரோமர் 8:18 ரோமர் 8:18 ரோமன்ஸ் சாப்டர் 8:18 வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மகிமையான காரியங்கள் நம்ம மூலமா வெளிப்படுத்த போறாராம். எல்லாத்தோட பெரிய மகிமை என்ன? ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள்ள வருவதுதான். ஆண்டப்பட்ட பாடுகளுக்குரிய பலனை கிடைக்கிறது தான். அப்போ ஒரு பெரிய பணியில, ஒரு பெரிய எழுப்புதல்ல, ஒரு பெரிய எவாஞ்சலிசம் காரியத்துல ஆண்டர் நம்ம பயன்படுத்தணும்னா ஆண்டர் பாடுகள் வழியா கொண்டு போய் நம்ம உள்ள மகிமை ஆண்டர் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இது எதிர்காலத்தை வரப்போகிற மகிமை குறித்து சொன்னாலும் இந்த பூமியிலும் நம்ம மூலமா ஆண்டர் மகிமைப்படணும்னா ஆண்டர் பயன்படுத்துகிற வழி பாடுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17 2 கொரிந்தியர் 4:17 நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம். அதுவும் 2 Corinthians chapter 4:17 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கலாமா? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஒரு பெரிய கனத்தை, பெரிய மகிமையை உண்டாக்கி கொடுப்பது எதுவா? இப்ப இருக்கக்கூடிய இந்த உபத்திரவம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரி எபிரேயர் 12:10 கூட, எபிரேயர் 12:10 பாடுகள் நம்முடைய யூஸ்ஃபுல்னஸ்க்காக, நம்ம வாழ்க்கையில உபயோகத்துக்காக, பிரயோஜனத்துக்காக என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியுங்க. எபிரேயர் 12:10 Hebrews chapter 12:10 வாசிக்கலாம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக, அது நம்மை பிரயோஜனப்படுத்துவதற்காக, என்னை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றுவதற்காக, ஏன் லைஃப்ல பிரயோஜனப்படும்படியாக ஆண்டர் பயன்படுத்துகிற வழி இந்த பாடுகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இத வாசிக்கும் போது இப்ப நாங்க முதல்ல எல்லாம் படிக்கும் போது நாண்டி டைல்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுல பலவிதமான பழைய காலத்து கதைகளை சொல்லிட்டு வருவாங்க. அதுல ஒரு வகையான கதைகள் நைட்ஹுட் அப்படிங்குவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அவங்க பேருக்கு முன்னால சார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சார் டான் குயிக்ஸோட் அப்படிலாம் போடுவாங்க. அவங்க ஒரு நைட், அவங்க ஒரு பெரிய ராணுவ வீரனா, அந்த ராணி, அந்த ராஜா தெரிந்து கொள்ளணும்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவனை நிக்க வச்சு அந்த பெரிய கத்தியில அவன் பின்னால என்ன செய்வாங்கன்னா, அதை வச்சு என்ன செய்வாங்க, அவன் முழங்கால் போடணும். அவன் முதுகுல அல்லது ஏதோ ஒரு இடத்துல அந்த கத்தியுடைய பேக், கைப்பிடி அல்லது அந்த பிளாட் பகுதியில் வச்சு நல்ல டப்புன்னு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அந்த ராணி அவங்களை அடிச்சிட்டாங்கன்னா, அந்த ராஜா அவங்களை அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதவி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்? அவனுக்கு சாருங்கிற பதவி, நைட்ஹுட், KNIGHT, நைட்ஹுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது அடி கொடுத்தாங்கன்னு அர்த்தம் என்ன? அடுத்தது அவன் என்ன ஆக போறான்னு அர்த்தம்? தலைமையான பதவிக்கு போக போறான்னு அர்த்தம். நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் நம்மை பாடுகளுக்குள்ள கொண்டு போறாருன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு அறிந்து கொள்ள முடியாத ஒரு பாடுகள், உபத்திரவம், ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ள நம்ம போறோம், தாமதத்துக்குள்ள போறோம், சோதனைகளுக்குள்ள போறோம். இதுக்கெல்லாம்
காரணம் என்ன, பின்னால் என்ன இருக்க போகிறது, ஒரு பெரிய மகிமை நமக்காக ஆண்டவர் பலருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. யாக்கோபு புஸ்தகத்துல வாசிக்கும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அப்புறம் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12, யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனைக்குள்ள போறோம்னாவே ஆண்டவர் ஒரு ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு என்ன செய்யறார், ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இந்த யோபு புஸ்தகத்துல பாடுகளை குறித்து நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன, இந்த பாடுகள் என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, என்னை யூஸ்லெஸ் ஆக்குவதற்காக அல்ல, என்னை பயன்படாத ஒருவனாய் மாற்றுவதற்காக அல்ல, என்னை பிரயோஜனப்படுத்துவதற்காக, என்னை கனப்படுத்துவதற்காக, என்னை உயர்த்துவதற்காக, மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியை மாற்றுவதற்காக ஆண்டவர் இந்த பாடுகள் வழியா இயேசுப்பா நம்மள கூட்டிட்டு போறாருன்னு சொல்லி அர்த்தம். இரண்டாவது, நீங்க யோபுவை குறித்து வாசிக்கும் போதுங்க, புதிய ஏற்பாடுல அவரை பத்தி சொல்லும் போது யாக்கோபு 5 அதிகாரம் 11 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. யாக்கோபு 5 அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verses 10 and 11. யாக்கோபு 5 அதிகாரம் 10-11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இங்க யோபுவை குறித்து சொல்லும் போது, ஏசப்பா யோபுவை குறித்து சொல்லும் போது 4 முக்கியமான ஸ்டார் அவருக்கு கொடுக்கிறார். என்னென்ன ஸ்டார் கொடுக்கிறார் யோபுவை குறித்து சொல்லும் போது? அவர் உத்தமன் என்கிறாரு, அவர் சன்மார்க்கன் என்கிறாரு, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறாரு, பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்கிறார். இந்த 4 ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். யோபு புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே அப்படி அவரை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆரம்பிக்குது. சாத்தான்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் அதை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடுல வரும்போது அந்த 4 குணாதிசயங்கள் இந்த இடத்துல சொல்லப்படாம ஒரே ஒரு குணாதிசயம் சொல்லப்படும். என்னன்னு குணம் சொல்லப்படுகிறது அவரை குறித்து? அவர் பொறுமை உள்ளவர் என்று சொல்லி என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனை பொறுமை உள்ளவனா மாற்றுவது, ஒரு சகோதரன், ஒரு விசுவாசிய, ஒரு ஊழியனை பொறுமை உள்ளவனா மாற்றுவது எதுதான்? பாடுகள். ஆண்டவர் நம்மள பொறுமை உள்ளவனா மாற்றுவதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிற பாதை இந்த உபத்திரவம் சொல்லி வாசிக்கும். அதுக்கு ஒரு 2 வசனம் வாசிச்சுலாம். ரோமர் புஸ்தகம் 5 அதிகாரம், ரோமர் 5 அதிகாரம் 3 வசனமும் 4 வசனமும் வாசிக்கலாம். ரோமர் 5 அதிகாரம் 3 வசனமும் 4 வசனமும். ரோமன் சாப்டர் 5 verses 3 and 4. ரோமர் 5 அதிகாரம் 3 வசனமும் 4 வசனம் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவர் உபத்திரவத்தை நம்ம லைஃப்ல அனுபவிக்கிற முக்கியமான காரணம் என்ன? ஆண்டவர் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக. அதே மாதிரி யாக்கோபு புஸ்தகத்துல கூட, யாக்கோபு 1 அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கலாம். ஒரு பூரணமான, ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டியனா, ஒரு பூரணம் உள்ளவனா, நிறைவுள்ளவனா, பரிபூர்ணம் உள்ளவனா, ஒரு தேவ பிள்ளை மாறணும். அதுதான் அவனுடைய ஆசை. நம்ம பழைய அஸ்திபாரத்தையே போடாம பூரணராகும்படி கடந்து போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்னை அவர் பூரணர், நானும் பூரணர் ஆகணும் பைபிள் சொல்லுது. அப்ப என்னை பூரணமாக்குவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை பாருங்க, நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது. என்னை நிறைவுள்ளவனாய் ஆக்குவதற்காக, என்னை பூரணம் உள்ளவனா ஆக்குவதற்காக, ஒன்றிலும் குறையில்லாதவனா ஆக்குவதற்காக, பழுதற்றவனா ஆக்குவதற்காக. நம்ம எபேசர் 5 அதிகாரத்துல வாசிக்கும் போது அப்படி ஒரு சபையாய் நம்ம அவருக்கு முன்னால நிறுத்திக் கொள்வதற்காக இயேசுப்பா தன்னையே என்ன செய்தனால் சிலுவையில ஒப்பு கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த நிறைவுள்ளவனா என்னை மாற்றுவதற்காக இயேசுப்பா என்னை கொண்டு போகிற பாதை என்ன? பாடுகள், உபத்திரவம். ஏன்னா அந்த உபத்திரவம் தான் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? பொறுமையை கொடுக்கிறது. அந்த பொறுமையுடைய ரிசல்ட் வந்து பூரணம் உள்ளவனா ஆண்டவர் என்னை உங்களையும்
மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இரண்டாவது இந்த பாடுகளை குறித்து யோபு கற்றுக்கிற இரண்டாவது பாடம் ஏன் ஆண்டவர் எனக்கு பாடுகளுக்குள்ள கொண்டு போறாருன்னா, பாடுகள் வரலன்னா எனக்குள்ள பொறுமை வரவே வராது. பைபிளுடைய வழி பாடுகள் வழியா கொண்டு போய் பொறுமை உள்ளவனா மாற்றுகிறாரு. அந்த பொறுமை உள்ளவனை தான் கர்த்தர் பார்வையில பூரணம் உள்ளவனா ஏசப்பா மாற்றுகிறார். ஆண்டுடைய குணாதிசயத்தை குறித்து ஏசப்பா சொல்லும்போது மத்தேயு 11:29-30 எல்லாம் வாசிக்கும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன். அந்த சாந்தம்னு சொல்லி வரும்போது அமைதியா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. எத்தனைதான் அடிக்கட்டும், உதைக்கட்டும், வித்தியாசமா நடக்கட்டும், சாந்தமா அமைதியா கர்த்தருக்குள்ள ஒரு சமாதானமா இருக்கிற ஒரு அனுபவம், அது ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அதுதான் பூரணம் அடைந்ததற்கு ஒரு அடையாளம். நானும் நீங்களும் அப்படி மாறணும்னு ஆசைப்படுறாரு. எதன் மூலமா அப்படி செய்கிறாரு? பாடுகள் வழியா என்னை கொண்டு போக விடுகிறாரு. அடிக்கப்படும் போது அவருக்கு சந்தோஷமா இல்ல, ஆனா முடிவை பார்க்கிறாரு. என்னை பூரணம் உள்ளவனா, பலருக்கு பயன்படுகிறவனா ஆண்டு என்னை மாற்றுவதற்காக. மூன்றாவதாகங்க நம்ம அந்த யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அப்ப நம்ம அப்ப சொன்ன அந்த 4 குணாதிசயங்கள் சொல்லப்படுகிற அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வந்திருக்கு. யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜாப் சாப்டர் 1:1 வாசிக்கலாம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இவன் அவ்வளவு பர்ஃபெக்டானவனா இருந்திருக்காங்க. அவன் உத்தமனா இருந்தாங்க, சன்மார்க்கனா இருந்தாங்க, தேவனுக்கு பயப்பட்டாங்க, பொல்லாக்குக்கு விலகுகிறவனா இருக்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, அவனை போல ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கீழே சொல்லுவாரு பாருங்க. 8ஆம் வசனத்துல 8ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்ப நம்ம வாசிக்கும் போது இந்த யோபு பூரணம் உள்ளவரா தான் நம்ம பார்க்கிறோம், பர்ஃபெக்ட் ஆனவரா பார்க்கிறோம். அதுவும் ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே பர்ஃபெக்ட் உள்ளவனா பார்த்தாரோ ஆண்டவர் அந்த பர்ஃபெக்ஷன்ல திருப்தி ஆகவே இல்லை. இவனை இன்னும் பூரணப்படுத்துவதற்காக, இவனை இன்னும் நிறைவுறுவதற்காக, அவனுக்குள்ள இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸை சுத்திகரிப்பதற்காக, பர்ஃபெக்ட்னு இருந்தாலும் கர்த்தர் பார்வையில் இன்னும் அவனுக்குள்ள என்ன இருக்குதா இருக்கு, அழுக்கு இருக்கு, இன்னும் குறை இருக்கு, தான் நீதிமான் அல்ல, தான் குறை உள்ளவன் என்பதை புரிய வைத்து அவனை சரிபடுத்துவதற்காக அன்று பாடுகளுக்குள்ள கொண்டு போறாரு. இறுதியில் அவனை பரிசுத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்ப வாசிச்சோல்ல, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம், அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக ஆண்டு நம்ம என்ன செய்யறாரு, சிச்சிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அவருடைய பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஒருவேளை பூமிக்குரிய மற்ற மக்களோடு கம்பேர் பண்ணி நான் சுத்தம் உள்ளவனா ஒருவேளை இருக்கலாம். என் பழக்க வழக்கங்கள், பேச்சு, நடத்த, நான் செல் யூஸ் பண்றேன், ட்ரெஸ், முடி, பல காரியத்துல மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணி நான் சுத்தமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன். ஆனா ஆண்டு பார்வையில் இன்னும் ஆண்டு என்ன பாக்குறாரு, அழுக்க பாக்குறாரு, குறைவை பாக்குறாரு. ஏன்னா சுத்தம் உள்ளவர்கள் தான் அந்த தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்துல சுத்தம் இருந்தாதான் கர்த்தர் சமூகத்துல நம்ம போக முடியும். அவனுடைய ஆசை பரிசுத்தப்படுத்தி தன்னோடு நம்மளை சேர்த்துக் கொள்வதற்காக, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகணும்னு ஆசை. அதுக்காக ஆண்டு என்ன செய்யணும், பாடுகளுக்கு கொண்டு போறாரு. பாருங்க, யோபு தன்னை குறித்து சொல்லும் போதுங்க ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு வரலாமாங்க. யோபு 6ஆம் அதிகாரம் 30வது வசனம். தன்னை பத்தி, அதாவது இந்த வார்த்தை அங்கங்க நிறைய இடத்துல வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இந்த வசனம் பார்க்கலாம். யோபு 6ஆம் அதிகாரம் 30வது வசனம். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. ரொம்ப தெளிவா அவரை பொறுத்தளவு நான் யாருங்கிறாரு, நான் அக்கிரமம் இல்லாதவன், நான் சுத்தம் உள்ளவன், நான் பாவம் செய்யாதவன், நான் நீதிமான் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா இந்த உபத்திரவத்துக்கு பின்பு அவருடைய அறிக்கை என்ன பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். கடைசி அதிகாரத்துக்கு வரலாம். 42ஆம் அதிகாரம் யோபு 42ஆம் அதிகாரம். நம்ம என்ன தியானிச்சுட்டு வர்றோம், ஏன் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல உபத்திரவத்தை, பாடுகளை, சோதனைகளை, அந்த சிச்சைகளை கொடுத்து கொண்டு போறாரு என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். முதல் காரியம், என்னை கனப்படுத்த, என்னை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றுவதற்காக. இரண்டாவது, என்னை பூரணம் உள்ளவனா மாற்றுவது பொறுமை குணம். அந்த பொறுமை குணம் உபத்திரவம் தான் கொடுக்கும். மூணாவது, எனக்குள்ள இருக்கிற குறைகளை சரிபடுத்துவதற்காக. இப்ப வாசிக்கலாம் 42ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம் கூட நம்ம வாசிச்சிடலாம். ஜோப் சாப்டர் 42 verses from 1 to 6 வாசிக்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன்.
நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். தன்னை பெருசா பேசிட்டு இருந்தவரு, தன்னை பெரியவனா நினைச்சிட்டு இருந்தவரு, நான் உத்தம, நான் சன்மார்க்கன், என்ற குறையே இல்ல, அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவரு இந்த இடத்துல சொல்றாரு, என்னை பார்க்கும்போது எனக்கு பெருமை வர மாட்டேன். என்னை பார்த்து என்ன வருது அவருக்கு? அருவருப்பு வருதுன்னு சொல்லி சொல்றாரு. நான் மனஸ்தாபப்படுகிறேன், தூள்ல சாம்பல்ல போய் நான் உட்கார்ந்துக்கிறேன். என்ன நினைச்சு எனக்கு துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. அவருக்குள்ள இருக்கிற குறைய, அதாவது செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் சொல்லுவாங்க, சுய நீதி, நான் நல்லவன், என்ற தப்பில்ல அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மாற்றி, அந்த குறைய மாற்றி அவரை பூரணப்படுத்துவதற்காக, அவரை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டு பயன்படுத்தின வழி இந்த உபத்திரவம் சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவருடைய 4 நண்பர்கள் இருந்தாங்க. முதல் 3 நண்பர்கள் பேசினது ஆண்டு சரியா அவங்க நிதானமா பேசவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா 4வது நண்பன் அவர் பேர் எலிகோ. அவர் சொன்னதை குறித்து ஆண்டு குறை சொல்லல. அவர் ஒரு வார்த்தை யோபுவை குறித்து சொல்றாரு பாருங்க. யோபுவை இந்த உபத்திர நேரத்துல அவருடைய கேரக்டரை இந்த வசனம் அழகா நமக்கு காமிக்கும். யோபு 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமாங்க. அந்த எலிகுங்கிறவர் சொல்லுவார். இப்போ 32ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது தன் பார்வைக்கு அவர் நீதிமானாய் இருந்தார் அப்படின்னு வாசிப்போம். 33 8ஆம் வசனத்திலும் வாசிக்கலாம். நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்று சொன்னீர். 12ஆம் வசனம், இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷரை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அழகா ஒரு யங்கான ஒரு சின்னவர் தான் அந்த எலிகுங்கிறவரு. ஆனா அழகா இடம் கண்டுபிடிக்கிறாரு. உன்கிட்ட இருக்கிற குறை, நீ நல்லவன், உன்னை என்ன செஞ்சுக்கிற நீ நினைத்து கொள்ளுகிற. அப்ப யோபுக்குள்ள இந்த குறையை உணர்த்தி அதை சரிபடுத்துவதற்காக ஏசப்பா பாடுகளுக்குள்ள என்ன செஞ்சார்? ஆண்டவர் அழகா கொண்டு போனதை பார்க்கிறோம். இப்ப நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் பாடுகளை அனுமதி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஏசப்பா என்ன சுத்திகரிப்பதற்காக, எனக்குள்ள இருக்கிற குறைகளை கண்டுபிடிப்பதற்காக. இல்லாட்டி நான் நல்லவனே நினைச்சிட்டு போயிருவாங்க. பாடுகளுக்குள்ள போகும்போதுதான் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவர் சரிபடுத்துகிறாரு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல அந்த சபைய பாடுகளுக்குள்ள போது பவுல் என்ன சபையை கடிந்து கொள்றாரு. அப்போ அதோடைய முடிவை குறித்து சொல்லும் போது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு பாடு வந்துச்சு, அவங்க உபத்திரவப்பட்டாங்க, அதனால துக்கப்பட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு நன்மையை தான் கொடுத்துச்சு. 10ஆம் வசனமும் 11ஆவது வசனமும் 2 Corinthians chapter 7 verses 10 and 11. 2 கொரிந்தியர் 7 10 11 வாசிக்கலாம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டு. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்துல நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுவீர்கள். ஒரு பாடுகளுக்குள்ள அந்த சபை போச்சு, ஒரு கடிந்து கொள்ளுக்குள்ள போச்சு, ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அது முடிவு அவங்களுக்கு நன்மையாய் மாறினது, அவங்களை சுத்திகரித்தது என்று சொல்லி வாசிக்குவாங்க. இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில கூட ஆண்டவர் பாடுகளுக்கு கொண்டு போறாரா? முதல் காரியம் பார்த்தோம், ஆண்டவர் யாருக்கோ என்ன பயன்படுத்த போறாரு, பிரயோஜனம் உள்ளவனை மாற்ற போறாரு, கனப்படுத்த போறாரு. இந்த பூமியில முடிவில எனக்கு நித்திய ஜீவனை அருள்வதற்காக கன மகிமைக்குள்ள கொண்டு போக பார்க்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது, பொறுமை உள்ளவர்கள் தான் கர்த்தர் பார்வையில பூரணம் உள்ளவர்கள், நிறைவுள்ளவர்கள். அந்த பொறுமையை எனக்கு கற்றுக் கொடுக்க, என் லைஃப்ல உண்டாக்க கர்த்தர் பயன்படுத்துகிற பாதை இந்த உபத்திரவம் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக, நம்ம இன்னும் பூரணப்படுத்துவதற்காக, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களை மாற்றுவதற்காக, என்னை சுத்தமானாய் மாற்றுவதற்காக ஏசப்பா இந்த பகுதிக்குள்ள கொண்டு போற. யோபு அதை நடுவில் கண்டுபிடிக்கிறாரு. அவர் சொல்றாரு 23ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது, இதோ நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக என்ன செய்வேனா விளங்குவேன். அவர் நல்லா புரிந்து கொண்டாரு.
செய்யறாரு, இதன் சோதனைக்குள்ள ஏசப்பா கொண்டு போறாரு என்று சொல்லி, அப்ப நாம கூட பாடுகளுக்குள்ள கொண்டு போது சுத்திகரிப்பதற்காக மறந்து விடக்கூடாது. நான்காவது, இந்த பாடுகளை குறித்து இன்னொரு முக்கியமான சத்தியம் வந்துங்க, யோபு இத்தனை பாடுபட்டாருங்க, நமக்கு தெரியுது அதுக்கு பின்னால யார் இருந்தா, சாத்தான் இருந்தா நமக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் அந்த யோபுக்கு விளக்கும் போது பாருங்க, ஆக்சுவலா யோபு 9 முறை பதில் கொடுத்திருக்கிறார். யோபுக்கு 4 நண்பர்கள், முதல் 3 நண்பர்கள் 3 முறை திரும்பி பேசுற, அதாவது 3 நண்பர்களும் ஒவ்வொரு தடவை பேசுறாங்க. ஒவ்வொரு தடவை யோபு அவங்களுக்கு என்ன செய்யறாரு, அதுக்கு விளக்கம் கொடுத்து அவர் பாட்டுக்கு தன்னை நீதி உள்ளவனா பேசுறாரு. இப்படி 3 ரவுண்டு அப்படின்னா அத்தனை தடவை பேச்சு வருகிறது. அதுக்கப்புறம் கடைசியா 10வது தடவையா அந்த எலிகோங்கிறவர் பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் யார் பேசுறாரு, கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்க தனியா அது அத்தனை அதிகாரம் ஒன்னா உட்கார்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அது நமக்கு முன்னால படுறது என்னன்னா, ஏசப்பா அங்க சாத்தானை கொண்டு வருகிறது இல்ல, வேற ஒண்ணும் பேசுறது இல்ல. என்னதான் பேசுறாரு, அங்க தன்னை குறித்துதான் என்ன செய்யறாரு, பேசுறாரு. யார் தான் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுகிறார், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்று காட்டுகிறார். பாருங்க, பாடுகளுக்கு இவனுக்கு விளக்கம் கொடுக்கும்போது ஏன் பாடு ஏன் பாடு ஏன் பாடுன்னு கேள்விக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்னன்னா, என்ன பாடு எதுனால அதெல்லாம் ஒண்ணும் பேசாம தன்னை பெரியவரா என்ன செய்யறாரு, காட்டுகிறார். அப்போ இந்த பாடுகளுக்குள்ள இவர் கடந்து போகணும்னா இவர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன, கர்த்தர் யார் என்பதை என்ன செய்யணும், சரியா அறிவோமானா அவரை பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். பாடுகள் மத்தியில நம்ம ஏன் சோர்ந்து போறோம், பாடுகள் மத்தியில ஏன் கேள்வி கேட்கிறோம்னா அவர் யாருன்னு சரியா என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. யோபு எப்படி மாறினாரு, எப்படி இந்த பாடுகள் மத்தியில தான் குறைகளை உணர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றவரா நன்றி சொல்ல எப்படி மாறினாரு, கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்டார். 42ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், இதுவரைக்கும் என் காதுகளினாலதான் உண்மை நான் என்ன செய்தேன் கண்டேன், இப்பொழுதும் என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆண்டவர் யார் என்று கண்டார், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. பாடுகள் ஒரு பாடுகளாவே தெரியவில்லை, லெசனை கற்றுக்கொண்டாரு. அடுத்த நிமிஷம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப பாடுகளை மேற்கொள்ள பைபிள் நமக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன, ஆண்டவரை நான் இன்னும் சரியா என்ன செய்யணும், அறியணும், புரிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு பாடுகளை மேற்கொள்ள எனக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அவர் யாருன்னு புரிஞ்சுட்டோம்னா ஆண்டவரே நீங்க தீமை செய்ய மாட்டீங்க, எனக்கு தான் புரியல, ஏன் ஆடு இப்படி ஆச்சு, ஏன் குடும்பம் இப்படி ஆச்சு, ஏன் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் சூழ்நிலை இப்படி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுட்டோம்னா அவர் அனுமதி இல்லாம முடி கூட விழாது, அவர் அனுமதி இல்லாம ஒரு கை நீட்டுதல் கூட வராது, அவர் அனுமதி இல்லாம விரல் நீட்டுதல் இருக்காது. அவர் அனுமதியோடு இது வந்திருக்குன்னா இது நல்லதுக்காக தான் இருக்கும் சொல்லி புரிந்து கொள்வோம். பாடுகள் மத்தியில கர்த்தரை நம்ம என்ன செய்வோம், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். குற்றம் செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், பாவத்தின் மேல் பாவம் செய்ய மாட்டோம். யோபுவுக்கு பாடுகளை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்த ஒரு வழி என்னன்னா, அவரை தன்னை ஆண்டவர் காண்பித்தார். இப்ப ஆண்டவரை எனக்கும் நமக்கும் பாடுகள் வழியா போகும்போது இன்னும் ஆண்டவரை பார்ப்போம். பார்க்கிற நல்ல இடம் இந்த வேதம் தான். இப்ப வேதத்துல உட்காரும் போது வசனத்துக்குள்ள மூழ்கும் போது பாடுகளா தெரியாது. கர்த்தரை பார்ப்போம், ஆண்டவரே இவ்வளவோ பெரிய ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறா, இவ்வளோ நல்ல ஆண்டவர், இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், எனக்கு ஒரு தீமையான காரியத்தை செய்கிறா, இல்ல ஆண்டவரே எனக்கு தான் தீமையா தெரிகிறது. இது முடிவு கண்டிப்பா என்னவா இருக்கும், நன்மையதான் இருக்கும், மகிமையா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். என்ன நீங்க உயர்த்த போறீங்க, பூரணம் உள்ளவனா என்ன மாற்ற போறீங்க, என்ன இன்னும் சுத்திகரிக்க போறீங்க. அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம். பாடுகளை மேற்கொள்ள யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வழி என்ன, தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே நாங்க இன்னும் உங்களை அறியணும் சுவாமி, நீங்க பாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம், கேள்வி கேட்டுக் கொண்டிருப்போமானா, ஆண்டவரை பார்த்து குறை கூறி கொண்டிருப்போமானா, ஒரு முக்கிய பாரணம், ஆண்டவரை நான் இன்னும் என்ன செய்யல, சரியா அறியல ஆண்டவரே, நான் இன்னும் உங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, இன்னும் அறிய எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். முதல் காரியம் பாடுகள் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது பணத்தை குறித்து நம்ம வாசிக்க ஒரு முக்கியமான சத்தியத்தை இதுல பார்க்க போறோம். யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். யோபு 1ஆம் அதிகாரத்துல யோபுடைய சொத்துக்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஜோப் சாப்டர் 1 verse 3. யோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அப்ப யோபு பயங்கரமான ஒரு பணக்காரன். அவன் மிருக ஜீவன்கள் மட்டும் எவ்வளவு இருக்காம அங்க வந்துங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 7000 3000 500 எவ்வளவு ஆச்சு, 11000. மிருகங்களை கணக்கு போட்டு 11000 சொல்லி சொல்றாரு.
மிருகங்களையே கணக்கு போடுவாருன்னா மனுஷங்களை கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாரு? ஆண்டவர் கணக்கு போட்டிருப்பாரு. ஆனா அடுத்தது சொல்லும்போது மனுஷங்களை குறித்து சொல்லும்போது என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, கணக்கிலேயே இல்லாத அளவு வேலைக்காரங்க அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்காங்க. அந்த அளவு ஒரு பெரிய ஐஸ்வர்யமான இந்த யார்? இந்த யோபு. ஆனா பல நேரம் இது தவறுன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம மனதுல வந்த ஒரு எண்ணம் என்னன்னா, ஐஸ்வர்யம் கர்த்தரோடு நெருங்க விடாம நம்மள என்ன செஞ்சிருவோம்? நம்மள தடை பண்ணிக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒரு சிலரை நம்பி கொடுப்பாருன்னா அதோட நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். யோபு எல்லா சொத்தும் போனதுக்கு அப்புறம் அவர் நீதிமான் ஆகல. அத்தனை சொத்து இருக்கும் போது அவரை பொறுத்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு, அவர் உத்தமன், அவர் சன்மார்க்கன், அவர் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்ப அத்தனை ஐஸ்வர்யங்கள், அதாவது நான் சொல்ல விரும்புற பாயிண்ட் என்னன்னாங்க, ஐஸ்வர்யம் இருக்கிறதோ அல்லது இல்லாம போகிறதோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய பாதிக்க முடியாது என்பதை யோபு நமக்கு என்ன செய்கிறது? காட்டுகிறது. இன்னொரு இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் இவர் பயங்கர பெரிய பணக்காரர் இருந்த யோபு. அதுக்கு ஆப்போசிட்டா புதிய ஏற்பாடுல ஒருத்தர் யாரு? லாசரு. அத்தனையும் ஒண்ணுமே இல்லாதவர், ஒரு பிச்சைக்காரர், வெளியே உட்கார்ந்து எச்ச இலைய என்ன செஞ்சு சாப்பிட்டு இருந்தவர். ஆனா 2 பேரும் நீதிமான்களை என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அப்ப ஐஸ்வர்யம் பல நேரம், ஏன் நீங்க உத்தமமா இல்ல, ஏன் பரிசுத்தமா வாழ முடியல, ஏன் இப்படி இல்லைன்னா காசு பிரச்சனைங்க, அதனால என்ன செஞ்சுட்டேன், அந்த காசுக்காக இந்த தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா யோபு சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? பணம் நம்முடைய காட்லினஸ் அது நிர்ணயிக்க முடியாது. பணம் இருக்கோ இல்லையோ பரிசுத்தமா கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இந்த ஐஸ்வர்யவான்களுக்குங்க தீமோத்தேயு புஸ்தகத்துல பவுல் சொல்லும்போது ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கலாமா? 1 Timothy chapter 6, 17, 18 and 19. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கலாமாங்க? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. ஐஸ்வர்யவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, உன் நம்பிக்கை அதை மேல என்ன செஞ்சிடாத, நீ வச்சிடாத. நம்பிக்கை கர்த்தர் மேலதான் நீ வைக்கணும். உன்னுடைய பூமியில பெரிய ஆளாவது உன்னுடைய நோக்கமா இல்லாம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதுதான் உன்னுடைய நோக்கமா இருக்கணும். நம்முடைய யோபுக்குள்ள இந்த 2 காரியமும் நம்ம பாக்குறோம். யோபு ஒரு சொல்றாரு 13ஆம் அதிகாரத்துலதான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுவார் பாருங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 13 verse 15. யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என்னுடைய நம்பிக்கை அவர் தான் சொல்லி சொல்றார். அப்புறம் யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாமாங்க? யோபு 19, 25, 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. தீமோத்தேயுல ஐஸ்வர்யவான்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது பவுல் மூலமா சொல்றாரு, கர்த்தர் மேல நம்பிக்கை, நித்திய ஜீவனுடைய நோக்கமா இருக்கட்டும். இந்த 2 இங்க பவுலுக்கு இருந்த, இந்த யோபுக்கு இருந்ததை பார்க்கிறோம். அவர் கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வச்சாரு. அவருடைய நோக்கம், ஒரு நாள் என் ஆண்டு என்ன செய்வேன், நான் பார்ப்பேன், அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததை வாசிக்கிறோம். அது என்ன? அப்போ ஐஸ்வர்யத்தை வச்சு இதுல நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன? ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தடை இல்லை என்பதை யோபு நமக்கு என்ன செய்யறாங்க. அதனால ஐஸ்வர்யத்தை தேடி போலான்னு சொல்லி சொல்லல. ஆனா ஐஸ்வர்யத்தின் மத்தியில கூட ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப பழைய ஏற்பாடுல வாசிக்கிறோம், ஆபிரகாம் குறித்து வாசிக்கிறோம், அவருடைய சொத்துக்களை பூமி என்ன செய்யலையாம்,
வாங்க முடியவில்லைன்னு வாசிக்கிறோம். அந்நியர்கள் சொல்லுகிறாங்க, ஆபிரகாம் தனக்கு நிலம் வேணும்னு சொல்லி சொன்ன போது, ஃப்ரீயா எடுத்துக்கோன்னு சொன்ன போது ஆபிரகாம் சொல்லிட்டாரு, ஃப்ரீயா என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன், பெருமான விலை கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொன்ன போது அந்த அந்நிய ஜனங்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க எங்க நடுவில் மகா பிரபு அப்படிங்கிறான். அப்படி ஒரு பெரிய பிரின்ஸ், பெரியவரா இருந்தவர் ஆபிரகாம், ஆனா கர்த்தருடைய மனுஷனா இருந்தார். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடு தானே சொல்லி சொன்னா, புதிய ஏற்பாடுல வாசிக்கும் போது தியோப்பிலுவை வாசிக்கிறோம், கனம் புரிந்தின ஒரு தியோப்பிலுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பிலோமோனை குறித்து வாசிக்கிறோம், பெரிய பணக்காரங்கன்னு வாசிக்கிறோம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட போது ஒரு வீட்டுல கூடினாங்களாம். அந்த வீட்டுல எவ்வளவு பேர் கூடினாங்களாம்? 120 பேரு மேல் அறையில கூடினாங்களாம். 120 பேரு மேல் அறையில உட்கார அளவு ஒரு பெரிய வீடு. அவங்க அது சர்ச் அல்ல, அது ஒரு பில்டிங் அல்ல, வீடு அது. அப்ப 120 பேரு ஒரு இடத்துல உட்கார அளவு அவ்வளவு பெரிய வீடு உள்ளவங்க தான் அன்னைக்கு இருந்தாங்க, பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால ஐஸ்வர்யத்தை தேடி போக சொல்லல, ஆனா மனசுல இந்த எண்ணத்தை எடுத்து போடணும். காசு இல்லைன்னா தான் பரிசுத்தமா இருக்க முடியும், காசு இருந்தா பரிசுத்தமா இருக்க முடியாது. இல்ல, காசு ஒரு பொருட்டு இல்ல, பரிசுத்த வாழ்க்கைக்கு காசு ஒரு பொருட்டு இல்ல. யோபு குறித்து சொல்லும் போது சரித்திரத்துல என்ன சொல்றாங்க, இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவரை பணத்தை குறித்து சொல்லல, அப்படியே குணத்தை குறித்து தான் என்ன செய்தாங்க. முதலாம் வசனத்துல சொல்றாரு, அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இருந்த ஆடு மாடுகள் பிள்ளைகளை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். அவர் லைஃப்ல முதல் ஆவிக்குரிய காரியத்தை முதல் வச்சாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் பணத்தை முதல் வைக்க வேண்டாம், எனக்கு தேவை என் மூலமா கர்த்தர் செஞ்சு ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும்னா ஆண்டு எனக்கு கொடுக்கட்டும். இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும், தொடரும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அது எனக்கு பின்னால வைப்போம், கர்த்தரை முன்னால வைப்போம், ஆண்டுக்காக நம்ம பயன்படும். கடைசியா யோபு 1 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் ஒரு தடவை வாசிச்சிடலாம். இந்த பிள்ளை வளர்ப்பு குறித்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இதுல யோபு இதோட மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். யோபு 1 அதிகாரம் 4 வசனமும் 5வது வசனமும், அதாவது 1 சாமுவேல்ல ஏலியை குறித்து வாசிக்கும். அவரோட நீங்க ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியுங்க. ஏலி ஆண்டர் வேதனையோடு கூட ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு அனுப்பினாரு, அவர் பேரை கூட தெரியாது. தேவ மனுஷன் சொன்னாரு, நீ என்னை விட உன் பிள்ளைகளை நீ என்ன செய்கிற, கனப்படுத்துகிற அப்படிதான் வாசிப்போம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 29வது வசனம். அதுக்கப்புறம் இங்க வரலாம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் chapter 2:29. ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் யாருன்னே பைபிள் சொல்லல, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். 29வது வசனம் வாசிக்கலாம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே என்றார். ஆண்டவரை விட அவங்க பையன் கொண்டு வருகிற காசும் அவனுக்கு பெருசா இருந்ததுனால முடிவு மோசமா போச்சு. ஆனா யோபு குறித்து நம்ம வாசிக்கும் போது யோபு 1 அதிகாரத்துக்கு இப்ப வரலாம் பாருங்க. யோபு 1 அதிகாரம் 4 வசனமும் 5வது வசனமும். ஜோப் chapter 1, 4 and 5. அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இது அவருடைய நாள் சொல்லி வரும்போது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை வாரத்துக்கு ஒரு தடவை கூடினாங்களோ அல்லது பலர் சொல்லுகிறபடி அவருடைய நாள்னா அவங்களுடைய பிறந்த நாளா இருக்கலாம், என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா 7 குமாரர் இருக்காங்க, 7 நாள் அவங்க வீட்டுல என்ன இருக்கு, விருந்து நடக்கு, வித்தியாசமான நாட்கள். விருந்து முடிஞ்ச உடனே பைபிள் சொல்லுது, இந்த யோபு அவங்களை என்ன செய்கிறாரா, தான் வீட்டுக்கு அழைத்து அனுப்பி அவர்கள் சார்பா ஆண்டுகிட்ட ஜெபம் பண்றாரு. அன்னைக்கு சர்வாங்க தகன பலிங்கிறதெல்லாம் அன்னைக்கு நியமிக்கப்படல. நான் அன்னைக்கே உள்ளத்துல உணர்த்தப்பட்டவராய் பலி செலுத்துகிறத யோபு அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். என்ன சொல்ல விரும்புறேன்னாங்க, நிறைய தடவை நம்ம பிள்ளைகளும் சரி நாமும் சரி நம்ம பிள்ளைகளை சந்தேகப்படுவதை குறித்து பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்க, ஏன்னு சந்தேகப்படுறீங்களா என்னைய அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இது இன்னைக்கு நான் இது காலையில தியானிச்சுட்டு வரும்போது அந்த யோபுவின் பிள்ளைங்க ஒரு நாள் அந்த கேள்வி கேட்டதா என்ன செய்யல, பார்க்கல.
சரி ஒரு தடவை செஞ்சா பரவாயில்ல, டெய்லி இல்ல, எப்பப்பெல்லாம் கூடுறாங்களோ அப்பப்பெல்லாம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. வந்து எல்லாரும் வந்து உட்கார்றாங்க. எல்லாரும் இருதயத்துல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அவங்க என்ன வசனம் என்ன சொல்லுது, 2 காரியத்தை குறித்து அந்த இடத்துல சொல்றாரு. என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு அவங்களை என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துற. யோபுவும் தன் பிள்ளைகள் தப்பு செஞ்சிருப்பாங்களோ இல்லையோ சொல்லி சந்தேகப்படுவதை தவற அவர் என்ன செய்யலாத நினைக்கல. அந்த பிள்ளைகளும் தன்னை சந்தேகப்படுகிறாங்கன்னு அவங்க என்ன செய்யலாம், அவங்க கேள்வி கேட்கல. அதுக்கு சந்தோஷமா அப்பாவுக்கு என்ன செய்தாங்க, அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன் பல நேரம் இப்ப அஜய வந்து யார்கிட்ட நீ பேசின, நான் போன் பண்ணும்போது நீ என்ன செஞ்ச, உன் போன் என்னவா இருந்துச்சு, என்கேஜா இருந்துச்சு, வந்த உடனே அப்பா கேக்குறாங்க அம்மா கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா பதில் சொல்றதை விட என்ன நீங்க என்ன செய்றீங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா, அப்படியே சாதாரணமா டவுட் வரும். ஆனா இந்த பிள்ளைகளும் என்ன செய்யல, அப்படி கேட்கல, சந்தோஷமா தங்க அப்பாவுக்கு விட்டு கொடுத்தாங்க. அப்பாவும் நான் அது ஒரு தடவை இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் என்ன செய்வாராம், அப்படியே செய்வாரா. ஒவ்வொரு தடவை செய்யும் போது அந்த பிள்ளைங்க சந்தோஷமா என்ன செய்வாங்க, விட்டு கொடுத்தாங்க. பிள்ளை வளர்ப்புல என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களோங்கிற அந்த ஏக்கம், அந்த பயம் அவருக்கு இருந்ததை வாசிப்போம். அந்த எங்களுக்கும் எங்க பிள்ளைங்க வளர்ப்புல, சபையில பரிசுத்தவான்களுடைய சபை மக்களுடைய வளர்ப்புல, ஐயா அவங்க பாவம் செஞ்சிடக்கூடாது, அவங்க பாவத்துல போயிடக்கூடாது, இந்த ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். பாருங்க, அதுக்கு இதுல இன்னொன்னு அழகான சக்தி என்னன்னா, இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு உத்தமன், ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் ஜெபம் பண்ணா போதுங்க அவர் வந்து. ஆனா தன்னுடைய ஜெபத்தின் மேல யோபு நம்பிக்கை வைக்க எதுமே நம்பிக்கை வச்சாங்க. அந்த பிள்ளைங்க பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய ஜெபத்தின் மேல் அவர் நம்பிக்கை வைக்கல. எது மேல நம்பிக்கை வச்சாரு, அந்த பலிகளின் மேல என்ன செய்தாரு, நம்பிக்கை வச்சாரு. அன்னைக்கு ஒரு ஆடு பலியின் மேல நம்பிக்கை வச்சு பரிசுத்தப்படுத்தினாங்க. இன்னைக்கு சிலுவையில் ஏசப்பா எனக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, பலியிடப்பட்டிருக்காரு. அப்ப அவரை சார்ந்து அந்த பலியை நம்பி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், நம்ம வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் வளர்ப்புல ஆண்டவரே எங்க பிள்ளைங்க சந்தேகப்படுறதுல தவறல்ல, அவங்க பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறதுல தவறல்ல. ஏன்னா பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறதை விட எச்சரிக்கையா இருந்து சரியாய வாழ்க்கை முடிவு பரலோகமா இருக்கிறது நல்லதா. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பாடுகளை குறித்து நம்ம தியானிச்சோம், ஐஸ்வர்யத்தை குறித்து தியானித்தோம், பிள்ளை வளர்ப்பு குறித்து தியானிச்சோம். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ ஆண்டு நமக்கு கிருபை கொடுப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கலாம். கேட்ட வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஒருவேளை இன்னைக்கு காலையில ஒரு ரெக்கார்டிங் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கவங்க கூட, இங்க இருக்கோம் நம்ம கூட ஏதோ ஒரு வழியில பாடுகளுக்குள்ள இன்னைக்கு காலையில போயிட்டு இருக்கிறோம். நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறதுல ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த அவமானம், ஏன் என்னுடைய கிரியைக்கு தக்க எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இந்த அழிவு என் வாழ்க்கையில வருகிறது. ஒருவேளை பொத்தலான பையில போடுறது போல அனுபவங்கள், அவமான பேச்சுகள், நிந்தைகள், குற்றப்படுத்துகிற காரியங்கள் பல விதமா ஒருவேளை இன்னைக்கு நம்ம போயிட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் யோபுவின் சரித்திரத்தை நம்ம முன்னால நெரிச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகள் என் வாழ்க்கைய பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் என்னை கனப்படுத்த விரும்புகிறாரு. ஆண்டவர் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரு. பூமியில இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை எங்கேயோ கட்டிலுக்குள்ள ஒரு மரக்காலுக்குள்ள உள்ள மறைந்து வைக்கிற வாழ்க்கை அல்ல, மலை மேல இருக்கிற பட்டணமா ஒரு தேவ பிள்ளை இருக்கணும். பலருக்கு பயன்படணும், பலர் அவங்க பக்கமா வந்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும். ஆண்டுடைய ஆசை அதுங்க. பாடுகளுக்குள்ள என்னை கொண்டு போறாருன்னா ஒரு பெரிய கனமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. இஸ் பிரிப்பேரிங் மீ. ஆண்டு என்னை ஆயத்தப்படுத்துகிறாரு. சோர்ந்து போகாம அமைதியா இருப்போம், பொறுமையா இருப்போம், சகித்துக் கொள்வோம், சந்தோஷமா இருப்போம், முடிவு சம்பூர்ணமா இருக்கோங்க. அதே போல கர்த்தர் என்ன பாடுகளுக்குள்ள இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நிறைய தடவை நமக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை ஏன் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் இதுல நன்மைதான் வச்சிருக்காரு. சும்மா எனக்கு பாட கொடுக்கல, பூரணம் உள்ளவனா மாற்ற ஆசைப்படுகிறாரு. பர்ஃபெக்ட் உள்ளவனா ஆண்டவர் மாற்ற ஆசைப்படுகிறாரு. அந்த பர்ஃபெக்ஷனுக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாதை பொறுமை இருக்கிறது தான். நமக்குள்ள பொறுமை இல்ல, பாடுகள் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறதா. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுல பவுல் சொல்லுகிற நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் சொல்லி சொல்றாரு. எனக்கு உங்களுக்கும் பாடுகளுக்கு வந்திருக்கிறதா? ஒருவேளை பாடுகள் இல்லைன்னா பொறுமை இல்லாதவங்களா இருந்திருப்போம். கர்த்தருடைய சுபாவம் இல்லாம போயிருக்கோம், அது சாந்த குணம் இல்லாம போயிருக்கோம். சாந்த குணம் உள்ளவர்களா மாற்றி நிறைவுள்ளவர்களா, எல்லாவற்றிலும் பூரணம் உள்ளவர்களா கர்த்தர் மாற்றும்படி பொறுமை பூரண கிரியை செய்ய உபத்திரத்துக்குள்ள கர்த்தர் என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நல்லவருங்க. ஆண்டவர் தீமை செய்ய மாட்டாரு. மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அவருக்காக பயன்படுவேன் என்று சொல்லி பாடுகளை
ஆண்டவர் எனக்கு மேற்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வழி, தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் அவரை அறியும் போது அவர் யாருன்னு புரிந்து கொள்வேனா, அந்த ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் முழுக்க முழுக்க அன்புள்ளவர். அந்த அன்புள்ள ஆண்டவர் எனக்கு தீமை செய்வாரா, எனக்கு தீமையான ஒண்ணு அனுமதிப்பாரா? அவர் நல்லவர். அவர் அறிய 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 பாடுகள் எனக்கு பெருசா தெரியாதுன்னு சந்தோஷமா பாடுகளுக்குள்ள நம்ம போவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். காசு கர்த்தரை விட்டு என்னை பிரிக்க முடியாது, காசு இல்லைங்கிற நிலைமை கூட கர்த்தரை விட்டு என்னை பிரிக்க முடியாத ஒரு பொருட்டு அல்ல. கர்த்தரை நம்ம முன்னால வைப்போம். காசு இருக்கோ இல்லையோ, எனக்கு தேவைன்னா கர்த்தர் கொடுப்பாரு. என் மூலமா அவர் மகிமைப்படுவாருன்னா கர்த்தர் அதை கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு கொடுக்க மாட்டாரு. அந்த உணர்வோடு நம்ம இருப்போம். பணம் நம்முடைய விசுவாச வாழ்க்கைய, நம்முடைய ஊழியத்தை, கர்த்தரோடு இருக்க உறவை, வசதிகள் நிர்ணயிக்க விட்டு கொடுக்கவே வேண்டாங்க. என்ன நிலைமையிலும் கர்த்தருக்காக நான் வாழ முடியும். லாசரு வாழ்ந்தாரு, யோபு வாழ்ந்தாரு, ஆபிரகாம் வாழ்ந்தாரு, தியோபிலு வாழ்ந்தாரு, பிலமோன் வாழ்ந்தாரு. நான் நீங்களும் கர்த்தருக்காக அப்படி வாழ முடியும். கடைசியா பார்த்தோம், பிள்ளைகள் வளர்ப்புல என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் எப்பவும் நமக்கு இருக்கணுங்க. பிள்ளைங்களும் அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். சந்தேகப்படுறாங்கன்னு கோவப்படக்கூடாது. பாவத்துல விழுந்து நரகத்துக்கு போறதை விட ஒருவேளை இருந்திருக்குமோங்கிற ஆராய்ந்து பார்த்து ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கும் போது முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பாடுகளுக்காக ஆண்டுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். உபத்திரவம் அவருடைய குணாதிசயத்தை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உபத்திரவம் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறதுன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, எவரீர் உங்க பாதத்துல இன்னைக்கு வந்து அமர இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு விசேஷத்த நாள் அப்பா. இன்று யோபு எங்க முன்னால நிறுத்தி எங்களை கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இங்க இருக்கிற நாங்களும் இந்த வசனத்தை ரெக்கார்டிங் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கவங்களும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போய்கொண்டிருக்கும் போது, ஏன் என்று சொல்லி இன்னைக்கு எங்களோடு நீங்க பேசி சோர்ந்து போகாத மகனே, நீ விழுந்து போகாத, மனசை தளர விடாத, பின்வாங்கி போயிடாத, நீ செய்த நற்கிரியை நீ விட்டுறாத, ஊழியத்தை நிறுத்தி விடாத, விசுவாச வாழ்க்கையை நிறுத்தி விடாத என்று சொல்லி எங்களோடு நீங்க பேசுகிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. பாடுகள் மத்தியில கூட கன மகிமை காத்திருக்கிறதப்பா, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த பாடுகள் எங்களை அழிப்பதற்காக அல்ல, எங்களை பூரணப்படுத்துவதற்காக ஏசப்பா. இந்த பாடுகள் எங்களை பாவத்துல விழ வச்சு வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, இந்த பாடுகள் எங்களை கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக்குவதற்காக. இந்த பாடுகள் வழியா நாங்க போகும்போது அதை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரே, உங்களை பார்ப்பதுதான் ஏசப்பா. நிறைய தடவை உங்களை பார்க்கிறத விட்டுட்டு நாங்க உபத்திரவத்தை பார்த்து விடுகிறோம், பாடுகளை பார்த்து விடுகிறோம், எங்களை பாடுபடுத்துகிற மனிதர்களை பார்த்து விடுகிறோம். அதனால உபத்திரவத்துல உமக்கு கேவலத்தை கொடுத்து விடுகிறோம், கண்டபடி பேசி விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், பின்வாங்கி விடுகிறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரே, நாங்கள் பாடுகளை பார்த்து மனிதர்களை பார்த்து விடுகிறோம். உம்மை பார்க்கிற கண்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபு உங்களை பார்த்த போது அத்தனையும் மறந்துட்டாரு ஏசப்பா. தன்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு, உம்மை கனப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், உமக்கு தகுதி உண்டு என்று சொல்லி உங்க சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்ததை நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு இன்னைக்கு கிருபை தாங்க. பாடுகள் வழியா போய்கொண்டிருக்கிற நாங்க சோர்ந்து போகாம தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ உதவி செய்யுங்க. ஐஸ்வர்யம் எங்களை மேற்கொள்ள விடாதீங்க, தரித்திரம் எங்களை மேற்கொள்ள விடாதீங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் நாங்க பரிசுத்தமாய் வாழ முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்ட யோபுவை லாசரு எங்க முன்னால வைக்கிறீங்க. அதற்காக நன்றி. பிள்ளைகள் வளர்ப்புல யோபுவுக்கு இருந்த அந்த பயம், அந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஏக்கம் எங்களுக்கும் தாங்க, பிள்ளைகளுக்கும் தாங்க. ஆண்டவரே, சிந்தனையில கூட நாங்க பாவம் செஞ்சிடக்கூடாது, ரகசியமா கூட நாங்க தப்பு செஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு பாரம் எங்களுக்குள்ள நீங்க தாங்க. பரிசுத்த வாழ்க்கையை முக்கியப்படுத்த உதவி செய்யுங்க. கற்றுக் கொடுத்தவைகள் இப்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். முடிவு சீக்கிரமா வரப்போகிறதப்பா, நீங்க வருகை சீக்கிரமா வரப்போகிறதப்பா. அந்த பூமியில ஆண்டவரே இருக்கிற எதுவுமே எங்களை உங்க பக்கமா எங்களை கொண்டு வர முடியாது. நாங்க இன்னைக்கு தியானித்தோம், அத்தனை ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தாலும் அது அல்ல யோபுவை இன்னைக்கு நாங்க பேச வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு அந்த பாடுகள் அப்பா. நாங்களும் இதுல சந்தோஷமா இருக்க, அதை வேண்டான்னு சொல்லாம அதன் நடுவில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு நாங்க செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.